அதாவது இப்போதைக்கு பொருட்டோ சீரிஸ்ல ஷரிங்கன் அண்ட் மங்கிக்கு ஷரிங்கன் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க மொத்தத்துக்கு 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்னு நம்ம ஷேடோ ஹோகாகே சாஸ்கே தான். பட் சாஸ்கே இப்போதைக்கு மரமா மாறி இருக்கனால சரடாவுக்கு அவனால ட்ரைனிங் கொடுக்க முடியாது. மிச்சம் இருக்கிறது நம்ம கக்காஷி சென்சை தான். கக்காஷி எப்படி பொருட்டோக்கு ட்ரைனிங் கொடுத்தாரோ அதே மாதிரி நம்ம சரடாக்கும் ட்ரைனிங் கொடுக்கலாம். அதே சமயத்துல ஃபேன்ஸோட முக்கியமான கோரிக்கையை கக்காஷியை திரும்ப காமிங்க, கக்காஷி எங்கன்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ கக்காஷியை திரும்ப இந்த பொருட்டோ டூப்ளூ ஓட்டைஸ்ல கூட்டு வரதுக்கு இது ஒரு முக்கியமான கீ பாயிண்டா இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு அலைவா மங்கிக்கு ஷரிங்கனை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு கக்காஷி மட்டும்தான். கக்காஷி ஒரு நார்மலான ஷரிங்கன் யூசர் கிடையாது. எப்போதுமே உச்சிகாஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற சமயத்துல அந்த ஷரிங்கனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிப்பாங்க. கக்காஷியோட ஷரிங்கன்றது எப்போதுமே ஆன்லயே தான் இருக்கும். அதனாலதான் நம்ம கக்காஷி எப்போதுமே அவரோட ஒரு ஷரிங்கனை மூடியே வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த ஆன்ல இருக்க ஷரிங்கன்றது கக்காஷியோட சக்கரவை வேற லெவல்ல அவரோட உடம்புல இருந்து ட்ரெயின் பண்ணும். சோ அதை நம்ம கக்காஷி அவரோட சாக்ரா கண்ட்ரோல் மூலமா ஓவர் கம் பண்ணிருப்பாரு. சோ அந்த சாக்ரா கண்ட்ரோல்ன்றது நம்ம சரடாக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கக்காஷி கிட்ட இருந்து ஃபுல் வீடியோ லிங்க் டைட்டில் மேல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.